மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சனி வக்ர பெயர்ச்சி பலன்கள் 2025. அதாவது மீன ராசியில கடந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி தான் சனி பெயர்ச்சி அடைந்தாரு. கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பெயர்ச்சி அடைந்தாரு. அதே மாதிரி இப்போ சனி வக்ர பெயர்ச்சி அடைகிறாரு. சனி வக்ரகதி அடைந்தாலுமே மீன ராசியை விட்டு நகரலங்க. மோஸ்ட்லி ஒரு கிரகம் வக்ரம் அடையுதுன்னா சில சமயம் பின்னால இருக்கும் ராசிக்கு சென்று வரும். ஓகேங்களா? பட் இப்போ சனி பயிற்சி அடையிறது மீன ராசியிலேயே தான் இருக்காரு. வருகின்ற ஜூலை 13ஆம் தேதி முதல் நவம்பர் 28ஆம் தேதி காலை வரை சனி வக்ரகாலமாக இருக்கிறது. இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றத நாம இங்க தொடர்ந்து பார்க்க போறோம். தனுசு ராசினருக்கு இந்த வக்ர சனி பயிற்சி காலம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம். அதாவது தனுசு ராசினர் நிறைய பேர் புதுசா தொழில் தொடங்கலாம், இல்ல புதுசா வேலை மாற்றம் ஏற்படணும், அதுக்கான முயற்சி எடுக்கலான்ற ஒரு பிளான்ஸோட ஐடியாவோட இருப்பீங்க. அதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகுற காலகட்டம் தான் இந்த வக்ர சனி காலம். அதாவது இத்தனை நாள் நீங்க ஒரு பிளான்ல இருக்கீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் கண்டிப்பா அந்த பிளான் சக்சஸ் ஆகும். நீங்க என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் இப்ப எக்ஸிக்யூட் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி நீங்க தொழில் தொடங்கலினாலும் பரவாயில்ல, உங்க கணவர் தொழில் தொடங்குறாரு, இல்ல உங்க கணவர் புதுசா வேலைக்கு முயற்சி எடுக்கிறாருன்னா அவங்களுக்கும் இந்த காலகட்டம் உங்க மூலமா அமைஞ்சிருங்க. அதாவது என்னன்னா, உங்களுடைய பலன் இருக்கு பாத்தீங்களா, அது அவருக்கும் ஒர்க் அவுட் ஆகும். அவருக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சு அவரும் வேலைக்கு போறதோ இல்ல தொழில் தொடங்குறதோ இருக்கு. அப்போ உங்க வீட்டுல புதுசா தொழில் தொடங்குறதுக்கோ புதுசா யாருன்னா வேலைக்கு ஜாயின் பண்றதுக்கோ அதிக சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதே மாதிரி வீடு வாங்கணும் இல்ல வண்டி வாங்கணும் காத்துட்டு இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க திடீர்னு போவீங்க. இந்த வீடு நல்லா இருக்கே, ரொம்ப நாளா நம்ம வீடு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம்ல, இப்ப நம்ம வாங்கிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பாக்குற வீட்டை நீங்க முடிச்சிருவீங்க, பேசி ஃபைனலைஸ் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி ரொம்ப நாளா ரிப்பேர் ஆயிட்டு வண்டிய நீங்க தூக்கி போட்டு புது வண்டி வாங்கக்கூடிய காலமா தான் இருக்கு. சோ இந்த வக்ர சனி காலத்துல நிறைய பேருக்கு தனுசு ராசிக்கு ரொம்ப நல்லதாவே தாங்க அமைய போகுது. சில பேர் வேலைக்காக புதுசா கோர்ஸ் ஜாயின் பண்ணி படிப்பீங்க. 3 months கோர்ஸ் இல்ல 5 months கோர்ஸ் இல்ல 1 month கோர்ஸ்னாவது நீங்க எடுத்து படிச்சு, அதாவது என்னன்னா உங்களை நீங்க இன்னும் புதுப்பிச்சுப்பீங்க, இன்னும் உங்களுக்கு நல்ல பயிற்சி எடுத்துப்பீங்க, இன்னும் உங்களை நீங்க இன்னும் டெவலப் பண்ணிப்பீங்க, இன்னும் செல்ஃப் மோட உங்களோட டெவலப்மெண்ட் இன்னும் நல்ல அதிகமாகும். சோ நிறைய பேர் இந்த காலகட்டத்துல வேலைக்கான பயிற்சி இல்ல வேலைக்கான கோர்ஸ், தொழில் அமைப்புக்கான கோர்ஸ் நீங்க எடுத்து படிச்சு அது மூலமா உங்களை நீங்க செல்ஃப் டெவலப்மெண்ட்ல ஏற்படுத்திப்பீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய தனுசு ராசினருக்கு அவங்க அம்மா மேல அக்கறை எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதுவும் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்க அம்மாக்கு ஏதாவது உடல் ஆரோக்கிய கோளாறுகள் இருக்கு, உடல் அசௌகரியங்கள் இருக்குன்னா அவங்களுக்கு இந்த காலகட்டம் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். அம்மாக்கு ஏதாவது உடல்ல ஏதாவது பிரச்சனை இருக்கு, தோல் பிரச்சனையோ இல்ல ஏதாவது வியாதி இருக்கோ, ஏதாவது நோய் குணமாகணும்னு இருக்குன்னா இப்ப இந்த காலகட்டத்துல ட்ரீட்மெண்ட் எடுங்க, கண்டிப்பா சரியாகும். அதாவது எப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனை இருக்கு, அம்மாக்கோ இல்ல சித்திக்கோ யாருக்காவது உங்க உங்க வீட்டுல அம்மா ஸ்தானத்துல யாரு இருக்காங்களோ அவங்களுக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு இப்ப சரியான மருத்துவ உதவிகள் கிடைத்து குணமாகும். ஓகேங்களா? அதனால இப்போ நீங்க இந்த 3 மாத காலத்துல அம்மாக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு இருந்ததுன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிடுங்க. ரொம்பவே நல்ல காலமா இருக்குது, கண்டிப்பா அது குணமாயிடும். ஓகேங்களா? சோ வீட்டுக்கான செலவுகள்ன்றது இந்த வக்ர சனி காலத்துல உங்களுக்கு அதிகமாவே இருக்கும். வீடு வாங்குறதோ இல்ல வீட்டை ரெனோவேட் பண்றதோ, ஏற்கனவே நாங்க வீடு வாங்கியாச்சுப்பா, ஏற்கனவே நாங்க இருக்கிறதே சொந்த வீடு தான், இப்போதைக்கு எங்களுக்கு வீடு வாங்குற அளவுக்கு எங்களுக்கு அந்த சூழ்நிலையும் இல்ல, அவ்வளவு வசதியும் இல்ல, ஆனா வீட்டை புதுசா ஏதாவது ரெடி பண்ணிக்கலாமா, தாராளமா இந்த காலகட்டம் அதுக்கான காலகட்டம். நீங்க வீட்டுக்கான புதுசா ஏதாவது ரெனோவேட் பண்ணணும், ஒரு இடத்துல இடிச்சு கட்டணும், இல்ல மேல் மாடியில வீடு கட்டணும் அப்படின்னு எல்லாம் யாருக்கெல்லாம் சின்ன ஐடியா இருக்குன்னா கூட அவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லபடியாவே முடிஞ்சிடும். ஆக
வீட்ட ரெடி பண்ணிக்கிறதும், அதே மாரி அம்மாக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனை இருக்குன்னா, அம்மாவ ரெடி பண்றதுக்கும் இந்த வக்ர சனி காலம் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். உங்களுக்கு அதே மாதிரி வேலை தொழில்லயும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். ரொம்ப நாளா நீங்க வந்து என்னென்ன பிளான் வச்சிருக்கீங்களோ, அது எல்லாமே இப்ப சக்சஸ் ஆக போகுது. நீங்க வந்து எல்லாமே வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டு, நம்ம இந்த மாரி வேலை பார்க்கலாமா? இந்த மாரி பிசினஸ் பண்ணலாமா? இதுல நமக்கு முன்னேற்றம் இருக்குமா? அப்படின்னு கடந்த 3 மாதமா நீங்க ஒரு பிளான்ல இருப்பீங்க. நீங்க அத பத்தி சதா யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, அதெல்லாம் இப்ப வந்து சரியாகிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து ஆ ஜாப்ல பிளேஸ் ஆகிட்டு பெர்மனன்ட் ஆகணும்ன்றதுக்காக காத்துட்டு இருப்பீங்க. அந்த ஜாப் கிடைச்ச ஜாப் நான் இன்னும் டெம்பரரில இருக்கேன். பெர்மனன்ட் ஆக முடியுமான்னு காத்துட்டு இருக்கீங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் இந்த 3 மாதத்துல கண்டிப்பா பெர்மனன்ட் ஆயிடுங்க. அதே மாதிரி உங்க ராசி அதிபதி உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருந்து அ உங்க மேலயே பார்வை செலுத்துன்னும்போது, உங்களுக்கு எல்லாமே நல்லதாவே இருக்கும். அப்படி குருவோட பார்வை உங்க மேலயே விழும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது தொழில்ல உங்களுக்கும் உங்க பார்ட்னர் கூடயும் ஒரு நல்ல அணுகுமுறை இருக்கும். ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டெயின் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, தொழில் அமைப்பு பார்ட்னர்ஷிப் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்ஸும் இருக்குது. சனியும் வக்ரம் அடையும்போது பார்த்தீங்கன்னா, உங்கள சுறுசுறுப்பா வேலை செய்ய வைப்பாரு. உங்கள வந்து அடுத்து என்ன வேலை, அடுத்து என்ன வேலைன்னு உங்கள ஓட வைப்பாரு. உங்களுக்கு அது மூலமா வந்து உங்களுக்கு நல்ல பெனிஃபிட், நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். சோ உங்களுக்கு வேலை, தொழில்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலமா தான் இந்த வக்ர சனி காலம் இருக்கு.